அனைவருக்கும் வணக்கம். கால்நடை வளர்ப்போர் கமலநாயப்பு மயிலத்தமனு மாதவனை பண்ணையாளர்களின் அறவழி போராட்டம் 2 வருஷமாக பூர்த்தியாகப்படுது. 15ஆம் தேதி 2 வருஷத்தை பூர்த்தி ஆகி கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த அறவழி போராட்டத்தில் அடைந்த நன்மைகள் குறைவு, தீன்மைகள் கூட. ஆனால் இன்னும் எங்களுக்காக மேய்ச்சத்திரைக்காக ஒதுக்கப்பட்ட 3025 ஹெக்டேரும் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. அதுக்கிடையில் பிறகு சொன்னார்கள் 3000 ஏக்கர் தாரண்டு சொல்லி ஒப்புக்கொண்ட மகாவலியாக்கள் இன்னும் அந்த 3000 ஏக்கரை இன்னும் எங்களுக்கு பதிவு செய்து மாகாண சபைக்கு பதிவு செய்து கால்நடைக்காக பதிவு செய்யப்பட அதுதான் எங்களுக்கு ஒரு ஆதங்கம். ஆகவே நாங்கள் இந்த 2 வருஷத்தைய பூர்த்தியை முன்னிட்டு எங்களோட போராட்டத்தை நாங்கள் ஒரு புதிய அரசாங்கத்துக்கு ஒரு சின்ன அழுத்தத்தை கொடுத்து எங்களுக்கு ஒரு தீர்வினை பெற்று தருமாறு உங்களுடைய தாழ்மையை கேட்கறதுக்காக எங்களுக்கான நாங்கள் வாழ்வாதாரத்திற்காகத்தான் இந்த கால்நடைகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கால்நடைகளால் நாங்கள் மட்டும் பலனடைந்து கொள்வதில்லை, அரசாங்கத்துக்கும் இதால் வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களோட கால்நடைகளுக்கான மேய்ச்சத்தரையினை ஒவ்வொரு அரசாங்கமும் மாறி மாறி தாருன்னு சொல்லி இந்த புதிய அரசாங்கமும் இந்த மேய்ச்சத்தரையை ஒதுக்கி தருவார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆக நம்பிக்கொண்டிருந்தபடியாக இருந்து கொண்டு இந்த ஒரு சில மகாவலியால் ஒரு சில வேலைகள் செய்யப்பட்டும் அது செய்யப்பட்டும் ஒன்றும் நிரந்தரமற்ற வேலையாக இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு நிரந்தரமாக இந்த மேய்ச்சத்தரையை பதிவு செய்திருந்தால் இந்த அறவழி போராட்டத்தை கைவிடுவதாகவும் இந்த வீதியோரங்களில் இன்றைக்கு 97 நாளாகியும் இன்னும் எங்களுக்கு இன்னும் 697 நாளாகியும் இன்னும் ஒரு சாதகமான பதில் எதுவும் கிடைக்காதன்மையினால் இந்த 2 வருஷ பூர்த்தியை நாங்கள் செய்வதற்கு ஒழுங்கு செய்துள்ளோம். ஆகவே தயவு செய்து இந்த அரசாங்கமோ இல்லை அரசார்பற்ற எங்களோ யாராவது எங்களுக்கு அரசாங்கத்தால் முடியணும். மகாபலிகிட்ட கேட்டெடுத்த மகாபலி சொல்லுது நாங்கள் எல்லாத்தையும் அனுப்பிக்கிறோம், இன்னும் அரசாங்கம் தான் அதுக்கு முடி சொல்லணுமெண்டு. ஆக அதேமாரி ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு இந்த 2 வருஷம் பூர்த்தியாகிறதுக்கு நான் ஒரு தீர்வினை பெற்று தருமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். எங்களுக்கு அனுசரணையாக எங்களுக்கு எல்லா அமைப்புகளும் பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள், வடக்கு இந்த கிழக்கு பல்கலைக்கழகம், வடக்கு யாழ் பல்கலைக்கழகம், பொது தொண்ட நிறுவனங்கள், செயற்பாட்டாளர்கள், ஆலயங்கள், காணாமல் ஆக்கப்பட்ட அமைப்புகள், அரசியல்வாதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், எங்களும் இந்த எங்களுக்கு ஆதரவு தந்த அனைவரும் எங்களுக்கு எங்கள் மத குருமார்கள், எங்களை முக்கியமாக அவங்கள தான் கூற வேண்டும். மத குருமார்கள் எல்லாரும் வந்து எங்களை 2 வருஷ பூர்த்தி 15ஆம் தேதி செய்ய போகிறோம். அதில் எல்லாரும் கலந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவு தருமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் ப்ரெஸ் மீட்டி வைக்கிறோம்ன்றை மட்டுமில்லை, நாங்கள் எங்களோட போராட்டம் பகலாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த போராட்டத்தை முதலே ஐக்கியநாடு சபையிலேயும் இதை கதைத்தவங்க, ஆனால் இப்பயும் இதை கதைக்கிறதுக்கு இதையும் கதைப்பாங்க. அதுக்கிடையில் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் இந்த ஒரு அழுத்தமோ இல்லை, நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறது. எங்களுக்கு இந்த மேய்ச்சத்தரையை கால்நடையை வளர்க்குறதுக்கு இந்த மேய்ச்சத்தரையை ஒதுக்கி தந்தால் நாங்கள் நிம்மதியாக கால்நடையை வளர்த்து அரசாங்கத்துக்கும் இதால் முதலீடுகளும் எடுத்து கொடுக்கறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். ஆகவே இந்த ஜனாதிபதியோ அவர்கள் எங்களுக்கு இந்த மேய்ச்சத்தரையை பதிவு செய்வதற்கு ஆவணி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். என்னென்ன எங்களோட கால்நடைகளுக்காக ஒதுக்கப்பட்டு மேய்ச்சத்தரையை தருந்தால் இப்பையும் எங்களுக்கு ஒரு நாளைக்கு 3000 2000 லிட்டர் இந்த வறட்சியான காலம் 2000 லிட்டரும் எங்களுக்கு உள்ள மழை காலங்களில் 6000 7000 லிட்டர் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதில் தனியார்களும் வியாபாரம் செய்துவாங்க. இதை நம்பி எங்களோட மயிலத்தோணு மாதவனையில் 3000 குடும்பங்கள் இதை நம்பி வாழ்கிறது. 950 பண்ணையாளர்களால் 3000 குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை எங்களோட தொழிலை இன்னும் விருத்தி அடைவதற்கும் எங்களுக்கு இந்த
அரசாங்கத்தால் காப்புறுதி திட்டங்கள் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எதுவும் எங்களுக்கு இன்னும் வந்து சேரவில்லை. அது வெட்டினரி ஆஃபீஸால் கால்நடை வளர்ப்பார்களுக்கு உதவி வந்திருக்கின்ற இதுகள் அமைப்பு இது வந்து போய் கேட்டோன்னே அவங்க உங்களுக்கு உறுதி கேட்குறாங்க. எங்களுக்கு கால்நடைகளுக்கான மேய்ச்சத்தரை ஒதுக்கி தந்தால் அந்த மேய்ச்சத்தரையில் இருக்கிறார்களுக்கு கொடுக்குற இல்லையா, அவங்க உறுதி கேட்டால் நாங்கள் ஒவ்வொரு ஆள் எங்கே போகிற உறுதிக்கு. ஆகவே எங்களுக்கு என்ன கால்நடைக்கு ஒதுக்கப்பட்ட உதவிகளை எங்கள் கால்நடை பண்ணையாளர் சங்கத்தில் உள்ள பண்ணையாளர்களுக்கு இதுகளை கொடுக்கிறதுக்கு அதிமை ஜனாதிபதி இது அவங்களுக்கு ஓடர் போட வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் நேற்று போன மாதம் பண்ணையாளர்களுக்கு கேஞ்சி வந்திருக்கு, மாடு வந்திருக்கு, காளை மாடு வந்திருக்கு, ஆடு வந்திருக்கு, கோழி வந்திருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் போன இடத்த கால்நடை வெட்டினரி ஒப்சாக்கள் உங்களுக்கு உறுதி தரணும். நாங்கள் ஒதுக்கப்பட்ட மேய்ச்சத்தரையில் இருக்கிறோம், எங்களுக்கு தரணும் கேட்டத இல்லை, அப்படி கொடுக்க சட்டம் இல்லை, எங்களுக்கு சுற்றுருவம் வரையிலை, உங்கள் உறுதியை கொண்டு வர சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட எங்களுக்கு அந்த மேய்ச்சத்தரையை பதிவு செய்தால் நாங்கள் அவங்ககிட்ட இந்த மேய்ச்சத்தரை பதிவு செய்திருக்கி அதில் நாங்கள் வாழ்கிறோம், எங்களுக்கு அந்த உதவிகளை தந்துதவுமாறு கேட்டுக்கொள்வோம். ஆனால் இப்போ அவங்க எதுக்கும் எங்களுக்கு தராங்கல்ல, இது ஊர் வழி அளக்கிறால் தான் உதவியாமட்டு செய்து கொண்டிருக்காங்க. அதை மாதிரி எங்களை எல்லாரும் எங்களோட பண்ணையாளரையும் எங்களையும் புறக்கணித்து கொண்டிருக்காங்க. நீ பெரும்பவும் ஆரம்பிக்கப்பட போது நீ பெரும்பவும் ஆக்கப்பட்டால் இந்த முழு பெரும் மேலத்தமிழ் மாதவனைக்கு தான் இந்த மாட்டை கொண்டு போய் சொல்லுவாங்க. அங்கே எங்களுக்கு போதிய இட வசதி இல்லாமல் என்னென்னா எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல பெரும்பான்மையினத்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நேற்று முன்தினமும் எங்களோட பண்ணையாளர் ஒருவருக்கோ எங்கள் மாடுகளுக்கோ எல்லாம் சுருக்கு வைக்கிறதும் பண்ணையாளருக்கு அடிக்கிற வேலையிலையும் திட்டாங்க. ஆனால் அது இது திரும்பியும் எவ்வளோ சுமூகமாக இருந்த நிலையில் இது திரும்பியும் அந்த சட்டவிரோத பயிற்சியாளர்களை இனமுறுகள் உருவாக்குறது தான் இருக்கிறாங்க. அவங்களையும் வெளியேற்றி தந்து எங்களோட பண்ணையாளர்கள் தமிழ் சிங்கள முஸ்லீம் அனைத்து பண்ணையாளர்கள் அந்த மாதிரி வாழ்கிறதுக்கு வழி செஞ்சு வருமாறு உங்களோட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதுமே ஜனாதிபதி அவர்களுக்கு அதே நிலவரம் என்னென்று சொன்னால் இந்த சட்டவிரோத பயிற்சியாளர்கள் காடுகளை வெட்டுறதும் இடம் பிடிக்கிறதுமா தான் இருக்கிறாங்க. இதை நாங்கள் மகாவலியாக்கள்கிட்ட சொன்னெடுத்து அவங்க போலீஸ்கிட்ட சொல்லி வெளியேற்றுன்றாங்க. அவங்கள காண்றேன் அவங்க போகிறாங்க, அவங்கள காண்றேன் அவங்க ஒழிச்சோன்னா அவங்கள விடுறாங்க. ஆனால் எங்களுக்கு எங்களோட மயிலத்தமடு பலமண்டி அந்த மயிலத்தமடு அந்த மாந்திரியாத்தில் இருக்கிற பாலத்தால் எங்களை போல பொதாக்களை வெறும் வராமல் தடுத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த போலீஸாக்களும் மகாவலியாக்களும் அவங்கள விடுதலை போய் பார்த்து வர தொழிற்சியை சொல்கிறாங்க. அப்போ இப்படி செய்தால் அவங்களுக்கும் எங்களுக்கும் முருகநிலை ஏற்பட்டு கொண்டு நாங்கள் ஒரு அவசர தேவைக்கு அதால் போக இயலாது. ஏண்டா போனா எங்கள்கிட்ட எவ்வளவு கேள்வி வைப்பாங்க. அவங்க இந்த காடுகள் பத்தையில் வெட்டி தொழிற்சேரத்துக்கு அதுங்கிறோம். ஆனால் இப்படி வந்தாங்கண்டா இந்த வருஷம் அப்படியா இந்த 2021-22 நடந்த மாடுகளையும் அழித்து எங்களையும் சாக வைக்கிற அளவுக்கு தான் அவங்க இனி வருவாங்க. ஆகவே அதுவே ஜனாதிபதி அவர்கள் இவங்களை வெளியேற்றி இந்த அப்படியான சேதங்களை ஏற்படுத்தாமல் எங்களையும் பாதுகாத்து எங்களுக்கு என்ன வாழ்வாதாரத்தை ஒதுக்கிட்டு மேய்ச்சத்தரையை பதிவு செஞ்சுமாறு தான் கேட்டுக்கொள்ளும். கடந்த காலங்களிலே ஜனாதிபதியாக அரசாங்கம் வைக்கக்கூடிய எங்களோட மயிலத்தமடு மாதன மேய்ச்சத்தரை பிரச்சனையாக தொடர்ச்சியாக கூறி வந்திருந்தாங்க. அதுக்கு எந்த பதில் அளிக்கப்படவில்லை. அதனால் பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கும் நாங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க அன்றைய காலத்திலே பார்லமெண்டத்துக்குள்ளே கூட ஆர்ப்பாட்டம் செய்திருந்தாலும் கூட எங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கப்படவில்லை. அந்த அடிப்படையிலே எங்களோட கால்நடைகள் தொடர்ச்சியாக அழிக்கப்பட்டு வந்ததும் பண்ணையாளர்கள் தாக்கப்பட்டு வந்ததாக தான் இருந்தது. ஆனால் நாங்கள் நினைக்கின்றோம் இது ஒரு இனாளிப்பாக எங்களோட வடக்கு கிழக்கிலே ஒரு இனாளிப்பு நடந்தது போல் தான் எங்களோட கால்நடைகளை அழிப்பது என்பது எங்களை அழிப்பது போன்ற. ஏனென்று சொன்னால் எங்களோட கால்நடைகள் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இது மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சத்தரை நாங்கள் எந்த இடத்திலையும் பேசி தீர்க்க முடியாத ஒரு சூழலின் காரணமாகத்தான் நாங்கள் 2023 9ஆம் மாதம் 15ஆம் தேதி இந்த அறவழி போராட்டம் என்பதை நாங்கள் ஆரம்பித்தோம். அறவழி போராட்டத்தை ஆரம்பித்து எங்களை தெரிந்தும் தெரியாமல் இருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும், உலக நாடுகளுக்கும் நாங்கள் இப்படியான பிரச்சனை இருக்கின்ற தெரியப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் அறவழி போராட்டத்தை ஆரம்பித்தோம் ஒழிய நாங்கள் இனவாதத்துக்கோ மதவாதத்துக்கோ அல்ல. நாங்கள் இதுவரை காலமும் அமைதியான முறையிலே நாங்கள் சட்ட ரீதியாக பேசி நாங்கள் சுகமாக தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் அறவழி போராட்டம் வலுப்பட்டிருந்தாலும் சிறிது காலம் நாங்கள் தாமதிக்கப்பட்டிருந்தோம். நாங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக அரசாங்கத்தோடு நாங்கள் பேசி இதை தீர்த்தெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இருந்தால் அந்த அடிப்படையில் நாங்கள் இருந்தாலும்
இதுவரை காலமும் அமைதியாக நாங்கள் இருந்தாலும் எங்களை ஒரு பேய் காட்டுவதாக ஏமாற்றுவதாகத்தான் இதை காணப்படுகிறது. அதை தாரம் இதை தாரம் என்று சொல்லி எங்களை தக்க வைத்து கொண்டு அவங்களோட வேலையை மட்டும்தான் தீவிரமாக செய்து வருவார்கள் ஒழிய எங்களுக்கான எந்த தீர்மானமும் நடக்கப்பட்டதாக இல்லை. ஏனென்றால் எங்களுக்காக குளங்கடி தாரும் ரோட்டை போட்டு தாரும் என்று எங்களை சும்மா தக்க வைத்து கொண்டு எங்களை பேய் காட்டி கொண்டு வைத்திருந்து அவங்களுக்கான வேலைகளை தான் செய்தார்கள். உண்மையாக அது எங்களுக்கான மயிலத்தமாடு மாதனை என்பது வந்து உங்களுக்கு தெரியும். கச்சதீவிலே மீன்பிடியாக அங்கே இருக்கின்ற இடத்திலே உங்களுக்கு தெரியும். கச்சதீவு வந்து இலங்கைக்கு சொந்தமானது என்று அங்கே இருந்து உறுதியளிக்கப்பட்டது காரணமாக தான் நாங்கள் இன்று நீங்கள் பேசிக்கொண்டிருக்க அரசாங்கம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானது என்று. அந்த அடிப்படையில் எங்களுக்கு மயிலத்தமாடு மாதவனையை வர்த்தமானி ஊடாக மாகாண சபைக்குள்ளே கால்நடை அமைச்சுக்குள்ளே எங்களுக்கு மேய்ச்சத்தரையாக இதை பிரகடனப்படுத்தி எங்களுக்கு உறுதியாக கெசட் பண்ணி தந்தால் மாத்திரம்தான் இதை நாங்கள் எந்த அரசாங்கம் வந்தாலும் நாங்கள் பேச முடியும். இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொரு அரசாங்கம் மாறுகின்ற போது சுகமான தீர்வுகளை தீர்த்து கொண்டு இன்னொரு அரசாங்கம் மாறுகின்ற போது அங்கே எங்களுக்கான இன அழிப்புகளும் மாட்டுகளை கொல்வதும் சுருக்கு வைப்பதும் சட்டவிரோதமான மின்சாரத்துகளை வைத்து தாக்குவதுமாகத்தான் தொடர்ச்சியாக நடந்து வரும். இதுக்கு ஒரே வழி ஒரேவான தீர்வு மயிலத்தமாடு மாதவனையை கெசட் பண்ணி வர்த்தமானி ஊடாக கால்நடை அமைச்சுக்குள்ளே எங்களுக்கான மேய்ச்சத்தரை கெசட் பண்ணி வந்தால் மட்டும்தான் மாத்திரம்தான் அத்துமீறிய குடியேற்றவாசிகளோ ஏனையவர்களோ அங்கே தடுக்க முடியும். இல்லையே நாங்கள் மயிலத்தமாடு மாதவனை 3 இன மக்களும் நாங்கள் சுகமாக நாங்கள் எங்களோட கால்நடை வளர்ப்பதற்கு தான் கேட்கின்றோம். பால் உற்பத்தியை அதிகரித்து இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஆரோக்கியம் போஷாக்கையும் ஈட்டி கொடுக்கின்ற பண்ணையாளர்கள் இன்னும் நாங்கள் வளர்ச்சி அடைந்து இன்னும் பால் உற்பத்தி அதிகரிக்கணும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம். அதை அடக்கி ஒடுக்கி எங்கள் கால்நடையில் அடித்தென்றும் மயிலத்தமிழ் மாதவனிலே காடு வெட்டியதும் எங்கள் பண்ணையாளர்களை தாக்கப்பட்டு இருக்கின்றனர். ஏனென்றால் 2023 நடந்த பிரச்சனை போல இன்றும் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. ஆனால் அப்படியான சூழ்நிலையில் காணப்பட்டால் இனம் முரண்பாடு ஏற்பட்டு பண்ணையாளர்களுக்கும் அவங்களுக்கும் கடும் பிரச்சனை ஏற்பட்டு உயிர் சேதங்களும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வரும் என்று நான் நினைக்கின்றேன். இது அதிவேக ஜனாதிபதி இது கருத்தில் கொண்டு எமது பிரச்சனையை சுலோகமாக தீர்த்து தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு இது வந்து நாங்கள் எங்களோட உரிமையை கேட்டு அதை கேட்டு இதை கேட்டு நீங்கள் அந்த நாடு இந்த நாட்டோட பேசி இந்த பிரச்சனை தீர்க்க வேண்டிய பிரச்சனை இல்லை. இது சுகமாக தீர்க்க வேண்டியது அரசாங்கம். இந்த மேய்ச்சத்தரை பிரச்சனையை சுகமாக தீர்த்து தரலாம் தர வேண்டும். ஏன்னா என்ன இவ்வளோ காலம் தாமதிப்பது என்று எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை நாங்கள் நம்புகின்றோம். இது மயிலத்தமாடு மாதவனை மேய்ச்சத்தரையை கெசட் பண்ணி வர்த்தமானி ஊடாக மாகாண சபைக்குள்ளே கால்நடை அமைச்சுக்குள்ளே எங்களுக்கு பண்ணையாளர்கள் கையளிப்பார்கள், மயிலத்தமாடு பண்ணையாளர் கையளிப்பார்கள் என்று நம்புகின்றோம். நாங்கள் நம்பி இருக்கின்றோம். தயவு செய்து எமது மேய்ச்சத்தரையை கெசட் பண்ணி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.